ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உதயா வந்து திண்டுக்கல்லேருந்து வர்ற வழியில் பைபாஸில் வந்து குட்டியானக்காரங்க தட்டி விட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டுருச்சு, கை 2 கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதை வச்சு நாங்கள் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். இன்னையோட 47 நாள் ஆயிடுச்சு. அங்கே வந்து 45 நாள் வரைக்கும் அங்கே வச்சு பார்த்தோம். அங்கே வந்து எங்களுக்கு 10 லட்சம் செலவு வந்துருச்சு. இதுக்கு மேலே எங்களால் பார்க்குறதுக்கு ஒன்றுமே. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சும்மா ஏதோ அவங்க வந்து காசு பார்க்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நெட்டில் பேசிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து சர்ச்சையில் கிளப்பி விட்டு காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃபேக்கான விஷயங்களை போட்டு காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அப்படி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, உதயா சுமதி இவங்களை வந்து டிக்டாக் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேலும் அவங்க யூடியூப்லேயும் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க போட்டுக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் உதயாக்கு வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்து சடனாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சுமதி அவர்கள் வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்க முடியலை, கண்ணு திறக்க முடியல, அது என்ன நடலாமோ. அப்போ அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. நாங்கள் 45 நாளுக்கு மேலே வந்து வச்சு பார்த்துட்டோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் எதுவும் பண்ண முடியலை, அவங்கள வந்து காப்பாற்றணும். அதுக்கு வந்து எல்லாரும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன உதவி செய்யுங்க, எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வச்சு அடகு வச்சு எங்களால் முடிஞ்சலாம் அவரை காப்பாற்ற பார்த்தோம், காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரும்போது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, கொஞ்ச நாள் மட்டும் தான் அந்த குழந்தை கூட பிறந்துச்சு. அப்போ இவங்க இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போட்ட உடனே யூடியூபர்ஸ் எல்லாரும் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட கூகுள் பே நம்பர்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டு. இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ₹1, ₹2, ₹10 ரேஞ்சில் டொனேட் பண்ணி சின்ன சின்னதாக பண்ணி எவ்வளவோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ₹50, ₹100 யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பேசி எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் என்னோட தரப்பில் இந்த யூடியூபர் மற்றும் அந்த டிக்டாக்ல பிரபலமான அந்த உதயா சுமதி அவங்களோட லைஃப்பில் இப்போ அவங்க சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரணும், உதயா நல்லபடியாக திரும்பி வரணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து நானும் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிங்கிறது பெருசாக இல்லைங்க. ₹5 ஒரு உதவி தான். ₹5 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 50 பேர் போடும்போது அதுவும் ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதில் நான் அவங்களோட அந்த கூகுள் பே நம்பர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க ஒரு சில இது போட்டிருக்காங்க அவங்களோட பேஜில் வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிட்டு வராங்க, நல்லாயிட்டு வராங்கன்னு. நீங்கள் உங்களோட முடிஞ்ச உதவி வந்து செய்யுங்க. இந்த ₹5 ₹10 நம்மளுக்கு யாரும் கொடுக்கறது வந்து ஒன்றும் பெருசாக நஷ்டமாக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து உதவி செய்வீங்க நம்புறேன். நம்ம சேனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் பங்கை வந்து கொடுங்க. ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு உயிர் வந்து நல்லா இருந்துட்டு போகட்டும். இதை யூடியூபர்ஸ் எல்லாருமே இணைந்து செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே இருந்து ஒரு உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா இதை வந்து சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேக் பதிவுகள் தான் வந்து நெட்டில் கிரியேட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து உதயா அவர்கள் நல்லா வருவார். பல பேரோட பிரார்த்தனையும் இருக்குது. எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நன்றி.